நம்மில் பல பேர் வந்துங்க கடன்கிற மிகப்பெரிய ஒரு புதைகுழியில் சிக்கி தவிச்சிட்ருக்கோம். சரிங்களா? பல காரணங்களால் கடன் வாங்குகிறோம். அதில் வந்து சில காரணங்கள் ஜஸ்டிஃபைபிளாக இருந்தாலும் கூட பல காரணங்கள் வந்து ஒரு தேவையில்லாத காரணங்களால் நம்ம கடன்கிற புதைகுழியில் மாட்டிக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஒரு நார்மலான ஒரு சேலரியில் ரொம்ப அதிகமாக சேலரி இல்லாமல் சின்ன சேலரியில் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு படிப்பு செலவுக்கு இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி செலவுகளுக்கெலாம் வந்து பணம் தேவைப்படுறப்போ கடன் தவிர்க்க முடியாததாகிடுச்சின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. நம்ம வந்து கடனை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம நெருக்கமான வட்டத்தில் கடன் கொடுத்து வாங்குறது வேறு விஷயம். ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அது வேறு விஷயம். இப்போது நம்ம வெளியில் தேர்ட் பார்ட்டியில், அதாவது பேங்க், கிரெடிட் கார்ட்ஸ், அதே மாதிரி இந்த நிறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு கடன் வாங்கிறதுக்காக. அது மாதிரி வட்டிங்கிற ஒரு விஷயம் வருது. மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு மிக்க ஒரு விஷயம் வட்டி இன்வால்வ் ஆகிற எந்த விஷயத்துலையுமே ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பிரின்சிபல். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து மற்றவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வட்டியிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கடன்லேருந்து விலகி இருக்கிறது. வட்டிங்கிறது எப்போ வருது? கடன்கிற ஒரு விஷயம் வர்றப்போ தான் வட்டி வருது, இல்லைங்களா? நம்ம பேங்க்கில் ஃபைனான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக வாங்குகிறோம். உதாரணத்துக்கு ஊரில் அடுத்த வீட்டில் ஒரு 2 வீடு தள்ளி அவங்க வீட்டில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. சீரும் சிறப்பாக ஊர் மெச்சுற அளவுக்கு, விதின் டபுள் கோட்ஸ், ஊர் மெச்சுற அளவுக்கு. இப்போது அதை விட ஊர் நம்மளை மெச்சணும்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி இவங்க பேர் வைக்கிறதுக்கு, குழந்தை பேர் வைக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு எல்லாமே சொல்கிறேன், பேர் வைக்கிறதுக்கு அவங்க இதை விட கல்யாணத்தை விட சிறப்பாக இருக்கணும், ஊர் எல்லாருமே பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் லட்சக்கணக்கில் கண்ணாபின்னான்னு கடன் வாங்கிடுறோம். இது தேவையா? 100% தேவைகள். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், ஈவெண்ட்ஸை ரொம்ப யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளார முடிச்சிங்க ஆக்சுவலாக. ஏன்னா நமக்கு வந்து அடுத்தவர்களுக்கு தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சேமிக்க முடியுமோ சேமித்து நல்ல விஷயங்களுக்கு செலவிடுங்கள். ஆக்சுவலாக நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. கல்வி, ஓகேங்களா? கல்வி வந்து நம்ம கரியர், ஈவன் அடுத்தவங்களுக்கு உதவுதல், இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த அடுத்தவங்களுக்கு உதவுதலையும் மிகப்பெரிய டாபிக். அதில் வந்து நிறையா பேர் நம்ம வேலிடேட் பண்ணணும். எப்படி வர்றாங்க, என்ன இதுன்னு சொல்லிவிட்டு உண்மைத்தன்மையை ஆராய்ந்து 100% ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு நம்ம இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா கடன்கிற புதைக்குழியில் நம்ம யாருமே சிக்கிட வேண்டாங்க. ஆக்சுவலாக ஈவன் படிப்புக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தேவையில்லாத இந்த ஃபங்க்ஷன்ஸ், ஊரில் மேரேஜ், காது குத்து, பேர் வைக்கிறதுக்கெலாம் ஒரு ஈவெண்ட்டாங்க, பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனா. அதுக்கப்புறம் கல்யாணத்தையே வந்து யாருக்கு அவங்களுக்குள்ள பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார், இங்கே ஒரு 5 பேர், அங்கே ஒரு 5 பேர், 10-15 பேரை வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு 2 பேர் வாழ போகிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு எதுக்கு ஊருக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஏழை எளியவங்களுக்கு வந்து 100, 1000, லட்சம் பேருக்கு வேணாலும் நீ தனியாக சாப்பாடு போடு. ஆக்சுவலாக அது வேறு விஷயம். ஒன்ட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு நம்ம செய்யலாம். ஆக்சுவலாக ஊர் மெச்சனும், ஊரில் வந்து ஊருக்குன்னு ஒரு முறை இருக்குது. அது என்ன நுறையோ எனக்கும் தெரியல. நிறைய பேர் அப்படி தான் வந்து கடனில் வீழ்கிறாங்க. கடன் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி தான் வந்து படிப்புக்கு கேட்குறாங்க, நிறைய பேர் உதவி கேட்குறாங்க. அரசாங்க பள்ளிகள் வந்து ரொம்ப கம்மியான செலவில் வந்து நம்ம படிக்க வைக்கலாம் குழந்தைகள். ஆனால் அரசாங்க பள்ளியில் படிக்க மனசு நல்லா தான் இருக்குது. அரசாங்க பள்ளி குறைலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் படித்ததுலாம் அரசாங்க பள்ளி, இப்போ 12வது வரைக்கும் வந்துருச்சு. நான் படித்தப்பெல்லாம் 8வது வரைக்கும் தான் இருந்தது. நல்லா தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி அரசாங்க பள்ளிகளில் வேறு ஊர்களில் அவங்கவுங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு இது பண்ணுறாங்க. அதாவது அரசாங்க பள்ளியிலையும் ஒரு கரிக்குலம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ப்ரோட்டோக்கால் இருக்குது. அஃப்கோர்ஸ் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக படிக்கிறவங்க வந்து இதுக்காக நம்ம வந்து கையில் பொருளாதாரம் இல்லாதப்போ கடன் வாங்கி வந்து நல்ல கல்வியை கொடுக்குறோங்கிற எண்ணத்தில் செய்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அரசாங்க பள்ளியில் படித்தாலும் அது கல்வி தான், அதுவும் அக்ரெடிட்டட், ரெக்கக்னைஸ்டு படிப்பு தான். ஓகேங்களா? நிறைய பேருக்கு அது வந்து ஒரு இழுக்காக போயிடுது. அரசாங்க பள்ளியில் படித்தா என்னடா ஒரு இழுக்கு, ஒரு கீழ்த்தரமாக பார்க்குறது, சமுதாயத்தில் புறையோடி போய் இருக்கின்ற மிகவும் நெகட்டிவான ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இதெல்லாம். ஆக்சுவலாக ஓகேங்களா? இந்த பார்வை வந்து எப்போ மாறுதோ அப்போ தான் வாழ்க்கையினுடைய தரமும் வாழ்க்கையினுடைய குவாலிட்டியும் மாறும். கிரெடிட் கார்டு வந்து டயத்துக்கு கட்டலைன்னா தான், காசு டியூ கட்டலைன்னா தான் உங்களுக்கு வட்டி வரும். நான் கட்டிக்கிட்டே இருக்கேன், வட்டி வராது. எந்த இடத்துல ஒரு ரிஸ்க்குக்கான ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, சாத்தியப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கோ, கண்டிப்பாக இது இல்லாட்டி இது நடக்கும்னு இருக்கும், அந்த இடத்துல நம்ம போகவே வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பேங்க் சம்மந்தப்பட்டது, கிரெடிட் கார்டு, லைபிலிட்டி, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி
அதில் பணம் வச்சு அதை வட்டியை யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படிலாம் செய்யலாம் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு பேங்க் வேலையில் இருக்கிறது, அல்லது பேங்க்கில் உள்ள சர்வீசஸ் யூஸ் பண்ணி வட்டி வர்ற மாதிரி வைக்கிறது, அல்லது பேங்க்கில் லோன் கேட்குறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து முடிந்த அளவு விலகி இருத்தல் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குங்க. எப்போ தெரியுமா நமக்கு இந்த கடன் வாங்காமல் இருக்கிற நிம்மதி கடன் வாங்கினவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஓகேங்களா? கடன் வாங்காமல் நம்ம நிம்மதியாக இருக்கிறப்போ அந்த நிம்மதியை நம்ம உணரவே முடியாது. அந்த நிம்மதியை எப்போ உணர முடியும்னா, கடன் வாங்கி சிக்கி சின்னாபின்னமாயும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து தவிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் கடன் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நிம்மதின்னு. அந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சுட்டோம்னா கடன் வாங்குறத தவிர்த்துறது நல்லது. பெரும்பாலும் அப்பப்போ ரொம்ப அவசரத்துக்கு நெருங்கின வட்டத்துலேருந்து வாங்கி திருப்பி கொடுக்கல் வாங்கல் அதை நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது மேஜராக பெரிய பெரிய கடன்லாம் சம்மந்தம் இல்லாமல் வாங்கி மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் ஆக்சுவலாக. அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் நலம் விரும்பியாகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. பெரும்பாலும் நம்ம கடன்லேருந்து தவிர்த்துருப்போம். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிம்மதி, சொல்ல முடியாத ஒரு நிம்மதியை நம்ம இறைவன் தந்தருள் புரிவான். ஏன்னா கடன்கிற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த அந்த வட்டிங்கிற விஷயம், 2 விஷயத்துலேருந்து விலகி இருந்தால் வாழ்க்கையில் ரொம்ப பெரும் நிம்மதி, ஆரோக்கியம், கடன் இல்லாத வாழ்க்கை, சிறந்த குடும்பம், போதுமான அளவு பொருள், குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பொருளாக இல்லை, போதுமான அளவு பொருள் இருந்தால் வாழ்க்கை, அதை விட நிம்மதியான வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க. தேங்க்யூ கைஸ்.